முக்தி என்பது இந்த உலகத்தில் இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போதே நான் வந்த செயல்கள் அனைத்தும் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்த நிலையை அடையுறோம் பாருங்க. அதுதான் ஜீவன் முக்தி, ஆனந்த நிலை. அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்காக வந்திருக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விழிப்புணர்வுடன் தினமும் நாம் வாழ்க்கை என்பது வாழணும். இதற்கான நிறைய டூல்ஸ் எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்குது. இன்ட்யூஷன், கிளையர்வோயன்ஸ், மூன்றாம் கண் அனுபவங்கள், எத்தனை இல்லை, எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸும் இருக்குது. அனைத்தும் படிக்கணும். படிக்கலான்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். எந்த விதமான நஷ்டம்? இந்த பிறவி வீணாக்குறோம் அப்படின்னா அடுத்த பிறவியில், இந்த பிறவியில் பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதுவும் சேர்த்து நாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்த பிறவியில். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே எதற்காக வந்திருக்கிறோமோ ஒரு நோக்கம் இருந்தால் அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்ணி நாம் எத்தனை வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோமோ அதுக்கு 10 மடங்கு நாம் செய்தால் திரும்பி நாம் வருவோமா? கண்டிப்பாக வரமாட்டோம். நான் செய்ய வேண்டியது செய்து அடுத்ததாக 10 மடங்கு அதிகமான செயல்கள் எல்லாமே செய்து நிறைய சேவை செய்து நான் வந்திருக்கிறேன். யாருக்காக சேவை செய்திருக்கிறீங்க? உங்களுக்காக நீங்கள் செய்யணும். சேவை செய்தால் யார் உங்களுடைய சேவையை வாங்கிக்கிறார்களோ அதுக்கு 10 மடங்கு அனுபவ ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தான் மோஸ்ட் என்லைட்டட் பர்சனாக இருப்பீர். இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.